தினமும் ரூ. 135 சேமித்தால் உங்களுக்கு 72 லட்சம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்ஐசியின் ஜீவன் லக்ஷயா. இது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான எடுக்க வேண்டிய அசத்தலான திட்டம். இந்த பிளான் சேமிப்பும் காப்பீடும் கொண்ட மிக சிறந்த திட்டம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்ஐசி ஜீவன் லக்ஷயா உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம். இந்த பிளான் மூலம் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பான நிதி பாதுகாப்பை அளிக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் முதலீடு என்னும் பலரும் திட்டமிட்டாலும் கேரண்டியான முதலீடு குழந்தைகளுக்கு மிக குறைவான பேரே கொடுக்குறாங்க. குழந்தைகளின் எதிர்கால கல்வி, திருமணம் இப்படி பல தேவைகளுக்கு பயன்பெறக்கூடிய திட்டம்தான் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷயா திட்டம். எல்ஐசி ஜீவன் லக்ஷயா இன்சூரன்ஸ் திட்டம் லாபம் நிறைந்த குறைந்த பிரீமியம் செலுத்தும் காலம் கொண்ட ஒரு மிக நல்ல திட்டமாகும். இந்த திட்டத்தை 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்ச காப்பு தொகை ரூ. 1,00,000. அதிகபட்சம் லிமிட் கிடையாது. இந்த பாலிசியினை குழந்தைகளுக்கு பெற்றோர் குழந்தைகளை நாமினியாக வைத்து எடுக்க வேண்டும். பிரீமியம் எத்தனை ஆண்டுகள் கட்ட வேண்டும்? இந்த பாலிசியின் காலம் குறைந்தபட்சம் 13 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள் வரை உள்ள ஒரு திட்டமாகும். இந்த பாலிசி பிரீமியம் செலுத்தும் காலம் உங்கள் பாலிசி காலத்தில் 3 ஆண்டுகளை கழித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் 15 ஆண்டுகள் பாலிசி எடுத்துள்ளீர்கள் என்றால் 12 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தினால் போதுமானது. 25 வருட பாலிசி எனில் 22 வருடம் பிரீமியம் செலுத்தினால் போதும். பிரீமியத்தை எப்படி செலுத்தலாம்? இதில் பிரீமியத்தை உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு இயர்லி, ஆஃபலி, குவார்ட்டர்லி, மந்த்லி, அதாவது ஆண்டு, அரையாண்டு, 3 மாதம், மாதம் என்று செலுத்தி கொள்ளலாம். மேலும் இந்த பிளானில் விபத்து மற்றும் திறனிழப்பு, அதாவது ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி மற்றும் கிரிட்டிக்கல் இல்னஸ், தீவிரமான நோய்கள் ரைடர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு பிரீமியம் கூடுதலாக செலுத்தி மற்றும் மருத்துவ பரிசோதனையும் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 30 வயதுள்ள ஒருவர் இந்த பாலிசி எடுத்துக்கிறான்னு வச்சுக்குவோம். பாலிசி காலம் 25 ஆண்டுகள். அவர் 22 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்த வேண்டியிருக்கும். சம் அஷ்யூர்ட், அதாவது காப்பு தொகை 10 லட்சம். அவர் பிரீமியம் செலுத்த வேண்டியது வருடம் 43,638, அரை வருடத்திற்கு 22,052, 3 மாதத்துக்கு 11,143, மாதம் அவர் செலுத்த வேண்டியது 3,714. இதுவே இரண்டாவது வருடம். ஃபஸ்ட் இயரில் நமக்கு ஜிஎஸ்டி 4.5 இருக்கும். அடுத்து இரண்டாவது வருடத்தில் நமக்கு 2.5% ஜிஎஸ்டி இருக்கும். 25 வருடம் கழித்து அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தொகையானது சம் அஷ்யூர்ட் 10 லட்சம், போனஸ் 11,50,000, ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் 4,50,000. மொத்தமாக அவர் பெறும் மெச்சூரிட்டி தொகை 26 லட்சம். நாம் செலுத்திய பிரீமியம் 9,40,317. அவருக்கு கிடைக்கும் லாபம் 16,59,683. இதுவே பாலிசிதாரர் 34 வயதில் எதிர்பாராவிதமாக விபத்தின் காரணமாக இருந்துவிட்டால் அவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் உடனே கிடைக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் 21 வருடங்களுக்கு, அதாவது பாலிசி காலம் முழுவதும் வருடம் 1 லட்சம் கிடைக்கும்.
அதே போல் பாலிசி காலம் 25 வருடங்கள் முடிந்த பிறகு 27 லட்சம் மெச்சூரிட்டி தொகையாக கிடைக்கும். அதாவது உடனே 10 லட்சம் கிடைக்கும். அதன் பிறகு வருடம் 1 லட்சம், 21 லட்சம், மெச்சூரிட்டி தொகையாக 27 லட்சம், மொத்தமாக அவருடைய நாமினிக்கு 58 லட்சம் கிடைக்கும். நீங்கள் தினமும் 135 ரூபாய் சேமித்தால் 22 வருடம் கழித்து உங்களுக்கு 26 லட்சம் கிடைக்கும். இதோடு கூட 72 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். இந்த உதாரணத்தை பார்க்கலாம். வயது 30, பிளான் நேம் 933 ஜீவன் லக்ஷயா, சம் அஷ்யூர்ட் அதாவது காப்பு தொகை 10 லட்சம், பாலிசி டேர்ம் 25 ஆண்டுகள், பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் நாம் பணம் கட்ட வேண்டிய ஆண்டுகள் 22 ஆண்டுகள். நமக்கு ஏடி ஆக்சிடென்ட் அண்ட் டெத் பெனிஃபிட் ரைடர் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 லட்சம் கிடைக்கும். டேர்ம் ரைடர் அதுக்கு 10 லட்சம், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அதுக்கு 10 லட்சம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மெடிக்கல் தனியாக வரும். நம்ம வருடத்திற்கு பே பண்ண வேண்டிய பணம் 50,510 ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பே பண்ணணும். இதுவே ஆஃபர்லி 25,523, குவார்ட்டர்லி 12,895, மாதம் நம்ம செலுத்த வேண்டியது 4,298. முதல் நிபந்தனை உங்களுக்கு 4.25% ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த வருடம் 2.5 ஜிஎஸ்டி உங்களுக்கு குறைவதனால ப்ரீமியம் குறைவாக இருக்கும். நம்ம டோட்டலாக ப்ரீமியம் கட்டினது பார்த்தோம் அப்படின்னா 10,88,393 ரூபா கட்டியிருப்போம். டோட்டல் ரிட்டர்ன்ஸ் நமக்கு 26 லட்சம் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த பிளானை 30 வயசில் எடுத்திருக்கோம்னு வைத்துக்கொள்வோம். நமக்கு நேச்சுரல் அப்படின்னா 62 லட்சம் நமக்கு கவரேஜ் கிடைக்கும், இன்சூரன்ஸ் கவரேஜ். இதுவே ஆக்சிடெண்ட் அப்படின்னா 72 லட்சம் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு கிடைக்கும். மேலும் இதில் உங்களுக்கு கேஷ் வேல்யூ, லோன் இது போன்ற ஆப்ஷன் நிறைய இருக்குது. நம்ம வேணும்னா எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம 22 வருஷம் ப்ரீமியம் கட்டுவோம். அதுக்கப்புறமா 25 வருடம் கழித்து நமக்கு 26 லட்சம் நமக்கு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி கிளைம் கிடைக்கும். மேலும் இதில் ஒருவேளை அவர் விபத்தின் காரணமாக இருந்துவிட்டார் அப்படின்னா, அவர் 34 வயசில் இறக்கிறார் அப்படின்னா அவருக்கு டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டாக 10 லட்சம் கிடைக்கும். அதே போல் 10% சம் அஷ்யூர்ட்லேருந்து ஒவ்வொரு வருடமும் 34 முதல் 54 அதாவது 21 வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் கிடைக்கும், 21 லட்சம். அதே போல் மெச்சூரிட்டி 110% சம் அஷ்யூர்டில் போனஸோடு சேர்த்து நமக்கு 27 லட்சம் கிடைக்கும். மொத்தமாக நமக்கு கிடைப்பது 68 லட்சம் மெச்சூரிட்டியாக கிடைக்கும். டேர்ம் ரைடர் 10 லட்சம் உடனே கொடுப்பாங்க. மேலும் இந்த பிளானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள நம்பருக்கு மொபைலுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த பாலிசி எடுத்து தரோம், அல்லது நேரில் கூட எடுத்து தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.